வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது ப்ளவுஸோடைய பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாலும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளவுஸோடைய பேக் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸோடைய பேக் பார்ட் எடுத்துப்போம். இப்போ பேக் பார்ட்டில் இன்சைடில் ஜஸ்ட்டு 2 டாட் மட்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த டாட் வந்து ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு கைடு அளவு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு வந்துடணும். இப்போது ஒரு டாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் இதை சென்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக இன்னொரு டாட்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது மார்க் பண்ண அந்த சென்டர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து துணியை இன்சைடில் திருப்பிட்டிங்கன்னு சொன்னால் அது கரெக்டாக அதோடைய லெஃப்ட் சைடு சென்டரும் கரெக்டாக மார்க் பண்ண முடியும். இப்போ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஒரு கைடு அளவு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு க்ராஸாக ஒரு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்டர்லேருந்து கரெக்டாக ஈவனாக 2 சைட்லையும் டாட் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக இப்போ வந்துட்டு பால்சன் பண்ணுற மாதிரி தான் அதை கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ப்ளவுஸை. இப்போ அதே ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக பால்சன் பண்ணுறதுக்காக அந்த லென்த்து வேணும் இல்லையா, அதுக்காக ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு அடிஷ்னலாக ஒரு பிட்டை வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன். இப்போ கைடு அளவுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது சென்டராக அது ரெண்டுமே ஈவனாக ஃப்ளாட்டாக வர மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுனே வந்துடுங்க. ஜஸ்ட்டு கார்னராக அதை ஸ்டிச் போட்டிங்க சொன்னால் ஃப்ளாட்டாக அது படிஞ்சிடும். அதுக்காக வேண்டியதான். இப்போது ஃப்ளாட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ப்ளவுஸுடைய பேக் பார்ட்டில் பாட்டம் சைடில் கரெக்டாக ஒரு புள்ளி இல்லைனா 2 புள்ளி வர மாதிரி கீழே வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ ஜஸ்ட்டு ஒரு 2 புள்ளி வர மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளீட் மட்டும் வைக்கணும் பாட்டம் சைடில். இப்போது இன்சைடில் வர மாதிரி அந்த டாட்டை தள்ளி விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 புள்ளி வர மாதிரி ஒரு ஃப்ளீட் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போது அந்த டாட்டை வந்துட்டு இன்சைடில் தள்ளுற மாதிரி பார்த்தோம் இல்லையா, இப்போது அதே மாதிரி அந்த சைடில் அந்த டாட்டை பார்க்குற மாதிரி தள்ளி விட்டுட்டு அடிஷ்னலாக இன்னொரு ஃப்ளீட்டும் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு பாட்டத்தில் இந்த பால்சன் பீஸை வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடில் திருப்பிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸ் பாட்டம் ஓரமாகவே ஒரு ஸ்டிச் போட்டுனே வந்துடணும். அந்த ஃப்ளீட்ஸ் எதுக்காக வைக்கிறோன்னு சொன்னால் இப்போது அவங்க போடும்போது தூக்காமல் இருக்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் இந்த ஃப்ளீட் வைக்கிறது. படிஞ்சு வரும். அவங்க பாட்டத்தில் அவங்க போடும்போது ப்ளவுஸ் தூக்காமல் அழகாக படிஞ்சு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் அந்த ஃப்ளீட்ஸ் லைட்டாக வைக்கிறது. இப்போ கார்னர்ஸாகவே ஒரு ஸ்டிச் போட்டுனே வந்துட்டோன்னு சொன்னால் இப்போது இன்சைடில் திருப்பிட்டு ஃபைனல் பண்ணி அந்த பேக் உடைய பாட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட வேண்டியதுதான். இப்போ இதை இன்சைடில் திருப்பிட்டு நல்லா ஃப்ளாட்டாக வர மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுனே வந்துடலாம். இப்போ ஃபைனலாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கார்னர்ஸாகவே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுனே வந்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் பிகினர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக பேக் பார்ட் ப்ளவுஸோடைய பேக் பார்ட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நல்லா ஃப்ளாட்டாக வர மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு சொன்னால் உங்களோட டவுட்ஸை தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம்.